ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். இயற்கையை மிஞ்சி எதுவுமே கிடையாது. மீண்டும் ஒரு முறை இயற்கை தான் பெரியது அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், நேபாளில் நடந்த இந்த காட்டாற்று வெள்ளமாக என்ன நடந்தது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு பேரழிவு, இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. இது என்ன அப்படிங்கிறத யோசிக்கவே முடியலை. எதனால் இப்படி நடந்தது? மழை பெய்யக்கூடிய காலமும் இல்லை, திடீரென்று வரக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது பல விஞ்ஞானிகளை யோசிக்க வைத்திருக்கிறது. உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது ஆக்சுவலி இந்த பனிப்பாறை உடைந்து மூமெண்ட் ஆகிருக்கு. பனிப்பாறை உடைஞ்சு ஒரு 2000 சதுர கிலோமீட்டர் அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை உடைஞ்சு தன்னுடைய தாழ்வான இடத்துக்கு நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் அவங்க சொல்கிறாங்க. ஏன் உடைஞ்சது, எதனால் இது நடந்தது அப்படிங்கிறத இன்னும் சரியான விளக்கங்கள் வரல. ஒரு சிலர் அந்த பாறை உடைந்ததற்கான காரணம் அந்த இடத்துல பூகம்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியான விஷயம் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பனிப்பாறை உயரம், அதாவது ஆக்சுவலி நம்ம உயரமான பகுதியில் நேபாள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். மிகப்பெரிய அளவு உள்ள சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட்டு தான். அது ஆக்சுவலி நேபாள் பகுதியை ஒட்டி தான் இருக்குது. நேபாள், திபெத் இது எல்லாமே உயர்ந்த சிகரங்கள். நம்ம இமாலய மலைகளிலே உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் தான். அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டு இருக்கக்கூடிய பகுதி சைனா பார்டர், திபெத்து கீழே நமக்கு நேபாள் இருக்குது. இது எல்லாமே ஒரு உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்ன நடந்திருக்குன்னா, உயரமான பகுதி அப்படிங்கிறது ஒரு தாழ்வான இடத்தை நோக்கி அந்த பாறைகள் நகழும்போது அந்த இடத்துல கூடிய ஆறுகளை நோக்கி அந்த பாறைகள் ஓடி இருக்குது. அந்த பாறைகளும் தண்ணியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி, தாக்குதல்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக பில்டிங்கெல்லாம் என்னமோ பொம்மை பில்டிங் மாதிரியும், கார்கள்லாம் பொம்மை கார்களும் பறந்து போகிற அளவுக்கு இந்த இயற்கை எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல், எந்த மாதிரியான ஒரு வலிமை அதுக்கு இருக்குங்கிறத நம்ம கண்கூட பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு அதிர்ச்சிகரமான படங்களை இப்போ பார்த்துட்ருக்கோம். எத்தனை உயிர்கள் எங்கே போச்சோ, கிட்டத்தட்ட 400 பேரை காணவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கணக்கு தான் சொல்கிறாங்க. இந்தியாவிலிருந்தும் தமிழர்கள் மட்டுமே 50 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. இந்தியர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. சர்வதேச சமூகத்தில் நிறைய பேர் நேபாளுக்கு போகக்கூடிய காரணம், இந்த மானசரோவர் போவாங்க. இந்த மானசரோவர் யாத்திரை போவாங்க. அதுக்கு நேபாள் போய், நேபாளிலேருந்து அந்த திபெத் பக்கத்தில் தான் அதை போய் பார்க்க போவாங்க. அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட காலங்களில் அனுமதி வாங்கி எல்லாருமே ஒரு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பகுதிக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகளாகவும் போகிறாங்க. அதாவது பக்தர்களாகவும் போகக்கூடியவர்கள் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தினால. தமிழகத்தில் மட்டுமே ஒரு 57 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் 20 பேருக்கு தான் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மிச்ச 30 பேருக்கான இன்னும் சரியான தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 3 பேருந்துகளில் பயணம் பண்ண யாத்திரிகள் ஒரு 2 ஃபஸ்ட்டு பஸ்ஸில் உள்ளவங்களுக்கான தகவல் கிடச்சிருச்சு. மிச்ச 2 பஸ்ஸுக்கு என்ன ஆனது ஏதானது, அவங்க இந்த காட்டு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போனாங்களா, இல்லைனா வேறு எங்கேயாவது அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்களா, அந்த இடத்துலேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் சிக்னல்ஸ் எதுவுமே இல்லையா, என்ன மாதிரி நடந்ததுன்னு தகவல் தெரியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட காணாமல் போனவர்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கணக்கில் சொல்கிறாங்க. நேபாள் இராணுவம், சைனாவிலிருந்தும் மீட்பு படையினர் வந்திருக்காங்க. இந்தியாவிலிருந்தும் மீட்பு படையினர்கள்லாம் போயிருக்கிறாங்க. போய் நிறையா பேரை மீட்டெடுத்துட்ருக்காங்க. இன்னும் சில 2 வயது குழந்தைகள்லாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறாங்க. சிக்கியிருக்கிற அடிமட்டத்தில் புதையுண்டவங்களெல்லாம் எடுத்துருக்கிறாங்க. இன்னும் புதைஞ்சு உயிரோடு உள்ளவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது சரியான முறையில் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. உண்மையில் மிகப்பெரிய அளவில் சகதிகள் எல்லாமே இருக்கிறனால மீட்பு பணியிலையும்
மிகுந்த சிரமம் இருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலலாம் போச்சு, எல்லாமே சம பகுதிகளாக இருக்குது. அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. எந்த இடத்துல எது இருந்ததுங்கிறதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒரு தெருவுன்னா அந்த தெருவினுடைய மொத்த உருவமே மாறும்போது எந்த அடையாளப்படுத்துறதுக்கே முடியாத அளவுக்கு அவங்களுடைய மீட்பு பணிகளுடைய பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீட்பு பணி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்டாற்று வெள்ளம் எதனால் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாரும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை பாதிப்பு இது அதனால் நடந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும். உலகத்தில் எல்லாரும் நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நிறைய கார்பனை வெளியிட்டு உலகத்தினுடைய வெப்பத்தை கூட்டுறோம். இது நடக்குங்கிறது சிலர் சொன்னாங்க. ஆனால் கண் முன்னாடியே இப்படி ஒன்று நடந்தது. ஆனால் இந்த ஒரு காரணத்தில் நடந்ததாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்கும் வருது. அதை பார்க்கும்போது இயற்கையை நம்ம பாதுகாக்க வேண்டியது எவ்வளோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இது நடந்துருச்சு, நேபாளை பாதிச்சிருச்சு. இந்த நேபாளை விட்டு எந்த கடல் பகுதியும் இல்லை. இந்த தண்ணிகள் எல்லாமே சேர்ந்து நம்ம கடல் பகுதிக்கு போய் தான் கலக்கணும். அப்போது அது எந்த வழியாக கிராஸ் ஆகுது, அதனுடைய ரூட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா அதனுடைய கிளை நதிகள் அதிகமான அளவில் இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாண்டு, அப்புறம் வந்து பீகார், இதெல்லாம் வந்து வருது. அதனுடைய கிளை நதிகள் வந்து நிறைய இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பாய்தனால அங்கே எதுவும் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இன்றைக்கி தேசிய பேரிடர் மீட்பு படைய உத்தரகாண்ட் அப்புறம் வந்து பீகார் பகுதிகளில் தான் அதிகமாக வந்து இந்த கிளை நதிகள் பாய்கிறனால அங்கே வந்து அலர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் அந்த பாதிப்புகள் வரலாம். இது வந்து போய் ஒரு இடத்துல தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி கடலில் கலக்க வருது, எந்த இடத்துல கலக்கும், எப்படி இதனுடைய ட்ராவல் இருக்குங்கிறத எல்லாருமே இப்போ வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நேபாளில் ஒரு நிலச்சரிவோ ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அதற்கு பின்பாக அதிலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதற்கு பின்பாக 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டதுங்கும்போது இமயமலை பகுதிகளில் ஒரு இயற்கை மாற்றங்கள் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. சில விதமான கணிப்பாளர்கள், இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்களாக இமய பகுதியில் பூகம்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே சில கணிப்புகளெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி மூலமாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பாறை கீறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பனி பாறைகள் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க ரேண்டமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ வந்து கண் முன்னாடி நம்ம நடக்கும்போது அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இது வந்து இயற்கையை நம்ம ஒரு பாதிப்படைகிறனால செய்தா, இல்லைன்னா சைனாவுடைய சில விதமான ஆய்வுனால் இந்த மாதிரியான ஒரு ஷேக் ஏற்பட்டு உடஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இயற்கைக்கு முரணாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யும்போது நமக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். அதுதான் உண்மை. அந்த பாதிப்புகள் வந்து நம்ம வந்து பாதிப்பே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு இயற்கையை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான நிகழ்வுகள் முன்னாடியே கணிக்க முடியாது. நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வீடு கட்டுறது, நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமித்து சில விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்து தான் ஆகணும். அது இன்றைக்கி மலைப்பகுதியாக இருந்து அதனுடைய ஓடு பாதையில் உள்ள டிஸ்டர்பன்ஸை ஃபுல்லாக தட்டிட்டு போயிருக்குது அதனுடைய ஆனால் இதே மாதிரியான ஒரு நிலநடுக்கம்லாம் வரும்போது எல்லா இடத்துலையும் பரவலாக வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இயற்கைக்கு முரணான சில விஷயங்களை மேக்சிமம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு துன்பமான ஒரு செயல்கள் வந்து நேபாள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கு அவர்களை அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் தான் கொடுக்கணும். நிறைய பேர் இழந்திருப்பாங்க. பொருளாதார பின்னணியை ஃபுல்லாகவே இழந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து மீட்டெடுத்து அந்த நேபாள் அரசாங்கம் திருப்பி வரணும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கால அளவு எடுக்கும். அதெல்லாம் மீறி அவர்கள் முன்னேறணும், பொருளாதாரத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எல்லாருடைய இதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த தமிழர்களும் இந்தியாவிலேருந்து போனவர்களும் அங்கே வெளிநாட்டிலேருந்து போனவர்களும் எல்லாரும் நேபாள் மக்களும் இன்னும் அடுத்த எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகக்கூடாது அப்படின்னு
நம்ம நம்ம கடவுளை பிரார்த்திச்சுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கே தவிர நம்மளை இயற்கையை வந்து நம்ம யாரும் நிப்பாட்ட முடியாது. அப்படிங்கும்போது நம்ம சில விஷயங்களை இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, இயற்கையை மாறுபட்டு சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா, அதை அதிகமான அளவில் சிந்தனை பண்ணி செய்யணுங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஆகவே இந்த மாதிரி இயற்கை முரணான விஷயங்களை நம்ம தவிர்ப்போம். நல்லபடியாக நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.